ஓம் கம் கணபதே நம. ஓம் சிவசுப்பிரமணியாய நம. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்று 5/6/2024 குரோதி வருடம் வைகாசி மாதம் 23ஆம் தேதி புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம். இரவு மணி 9:17 வரை. பின்பு ரோகிணி நட்சத்திரம். இன்றைய திதி சதுர்த்தசி. இரவு 7:56 வரை. பின்பு அமாவாசை திதி. அமிர்த சித்த யோகம். இன்று துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய கிரகநிலை: மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் சூரியன், சுக்கிரன், புதன், குரு, சந்திரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. மேஷ ராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் சுக்கிரன் ஆட்சி பலத்துடனும் சந்திரன் உச்ச பலத்துடனும் இருக்கிறார். அனாவசிய பயங்கள் மாறிவிடும். தைரியமாக எதையும் செய்வீர்கள். மனோபலம் அதிகரிக்கும். அன்பும் ஆதரவும் குடும்பத்தில் உண்டாகும். உங்கள் பேச்சுக்கு மறு பேச்சு யாரும் பேச மாட்டார்கள். உங்கள் ராசியில் உள்ள செவ்வாய் ஆட்சி பலத்துடன் உள்ளார். அதனால் உங்களது தேவைகளுக்கு பணவரவு அதிகமாகும். பதவி உயர்வு உண்டாகும். சிறிய பதவியிலிருந்து பெரிய பதவி வகிப்பீர்கள். மதிப்பும் மரியாதையும் பாராட்டும் கிடைக்கும். நினைத்தது நிறைவேறும். திடீர் விமான பயணம் உண்டாகும். லாபம் அதிகமாகும். 5 கிரக சேர்க்கையால் மனமகிழ்ச்சியும் பலவிதமான நன்மைகளும் உங்களுக்கு வந்து சேரும். ரிஷபராசி அன்பர்களே, உங்களது ராசியில் 5 கிரகங்கள் ஒன்றாக இணைந்திருப்பது உங்களது நல்ல சிறந்த பலனை அளிக்கும். பணப்புழக்கங்கள் அதிகமாக இருக்கும். பணத்திற்காக உங்களை சுற்றி சுற்றி உறவினர்கள் வருவார்கள். திடீர் அதிர்ஷ்டம் பணவரவு உண்டாகும். தலைமை பதவி வகிப்பீர்கள். பயணங்கள் யாவும் வெற்றியாகும். இனிப்பான செய்தி வந்து சேரும். இதுவரை ஏற்பட்ட அவமானங்கள் மாறிவிடும். மதிப்பும் மரியாதையும் கூடும். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் மாறி குடும்பத்தில் மனமகிழ்ச்சி உண்டாகும். சட்ட பிரச்சனைகளை தைரியமாக ஏற்று வெற்றி பெறுவீர்கள். தனவரவு, தனலாபம், தொழில் லாபம் உண்டாகும். பூமி லாபம் வந்து சேரும். காதல் வெற்றி பெறும். திருமணம் சம்பந்தமாக பேச்சுகள் வெற்றியாகும். தேதி நிச்சயிக்கப்படும். மிதுன ராசி அன்பர்களே, மனமகிழ்ச்சி கிட்டும் நாளின்று. கட்டுமான பணிகள் சிறப்பாக இருக்கும். வாகன லாபம், வாகன உதிரி பாகம், உற்பத்தி மற்றும் விற்பனை லாபம் அதிகமாக இருக்கும். 11ஆம் இடத்தில் உள்ள மேஷத்தில் செவ்வாயின் ஆதிக்கத்தால் உங்களது செல்வாக்கு உயரும். பெண்களுக்கு முக்கிய பதவிகள் கிட்டும். ஆசிரியர்களுக்கு நினைத்தது போல தலைமை பதவி மற்றும் அரசு வேலை வாய்ப்பு கிடைக்கும். பதவி உயர்வு, இடமாற்றம், வீடு மாற்றம் உண்டாகும். பெண்களால் ஆதாயம், மனமகிழ்ச்சி நிறையும். வியாபாரிகளுக்கு இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். வாகன ஓட்டிகளுக்கு இரட்டிப்பு பணம் வந்து சேரும். சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டங்களும் உண்டாகும். தனவரவும் வந்து சேரும். வெளிநாட்டிற்கு வேலை விஷயமாக செல்லும் வாய்ப்புகள் உருவாகும். கடகராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் 11ஆம் இடத்தில் பெயர்ச்சி பெற்று சூரியன், சுக்கிரன், புதன், குருவுடன் சேர்ந்து 5 கிரக சேர்க்கையால் உள்ளதால் நினைத்து பார்க்க முடியாத மகிழ்ச்சியும் அதிகமாக பணமும் வந்து சேரும். பிரயாணங்களால் லாபம் அதிகமாகும். வரவு அதிகமாக இருக்கும். நண்பர்களுடன் இனிமையான பயணம் மேற்கொள்வீர்கள். உணவு சம்பந்தமான தொழில்களில் அதிக லாபம் வரும். 4 சக்கர வாகனம் வாங்குவீர்கள். தொழில் சம்பந்தமாக பெரிய வாகனம் வந்து சேரும். ஏற்கனவே பெரிய வண்டி உள்ளவர்களுக்கு மேலும் ஒரு பெரிய வாகனம் வந்து சேரும் யோகமும் உண்டு. தொழில்கள் வெற்றி பெறும். புதிய முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். சிம்ம ராசி அன்பர்களே, நன்மைகள் அதிகமாகும் நாள். ராசிக்கு 10ஆம் இடமாகிய தொழில் ஸ்தானத்தில் 5 கிரக சேர்க்கையால் பலவிதமான அனுகூல பலன்கள் வந்து சேரும். பதவிகள் கிடைக்கும். கௌரவமான தலைமை பதவிகள் வந்து சேரும். மதிப்பும் மரியாதையும் வெற்றியும் உண்டாகும். அலுவலக பணிச்சுமை குறையும். மருத்துவ உதவி கிட்டும். ஆரோக்கியம் கிடைக்கும். பூமி லாபம் உண்டு. புதிதாக சொத்துகள் சேர்ப்பீர்கள். இடமாற்றம், உயர் பதவி வரும். கணவனின் தொல்லையால் சற்று தடுமாற்றம் உண்டாகும். தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்க்கவும். மேலதிகாரிகளிடம் சற்று அனுசரிப்புடன் நடப்பது ஆண்களுக்கு நன்மை செய்யும். பெண்களால் ஆதாயம் உண்டு. மனைவியால் சொத்து பிரச்சனை முடிவுக்கு வரும். கன்னிராசி அன்பர்களே, குடும்ப சூழல் சாதகமாகும். திடீர் தனவரவு உண்டாகும். தந்தையால் ஏற்பட்ட குழப்பம் பிரச்சனை தீரும்.
பாக்யஸ்தானத்தில் 5 கிரக சேர்க்கை பலவிதமான நன்மைகள் உண்டாகும். லாபாதிபதி சந்திரன் மற்ற கிரகங்களுடன் இணைந்திருப்பதால் தொழில் லாபம், வியாபார லாபம் அதிகமாகும். புதிய கூட்டு முயற்சிகள் யாவும் வெற்றி பெறும். தந்தை உங்களுக்காக தனது தொழிலை அல்லது இடத்தை விட்டு தந்து உங்களுக்கு தேவையான உதவிகள் செய்து தருவார். மாற்றாந்தாயால் சற்று கலகம் உண்டாகும். விவசாய விளைபொருள்களால், கால்நடைகளால் இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். கட்டிட சம்பந்தமான தொழில்களில் வெற்றியாகும். புதிய வீடு, வாகனம் வாங்கும் யோகமும் அதிகமான தனவரவும் வந்து சேரும். துலாம் ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் உள்ளதால் எதிலும் சற்று கவனமுடன் செயல்படுவது நல்லது. தேவையில்லாமல் அடுத்தவர் விஷயத்தில் தலையிட்டு வினைகளை வாங்க வேண்டாம். அலுவலகத்தில் அல்லது தொழில் செய்யும் இடத்தில் உங்களிடம் வேண்டுமென்றே வம்பை விலைக்கு வாங்க வருவார்கள். நீங்கள் ஏதாவது சொன்னால் அது விபரீதமான பலனை அளிக்கும். கணவன் மனைவி கலகம் வராமல் பார்த்து கொள்ளவும். பொதுவாக பெண்களால் சற்று பிரச்சனை வராமல் பார்த்து கொள்ளவும். திருமணம் போன்ற யோகம் உண்டு. செய்யாத தவறுக்கு பழி கேட்டு மனச்சங்கடம் கொள்வீர்கள். எனினும் தனவரவு, வியாபார லாபம் பெருகும். சற்று விரைய செலவுகளும் வந்து சேரும். தாயால் மனமகிழ்ச்சி கொள்வீர்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, கனவுகள் பலிக்கும். சப்தமஸ்தானத்தில் 5 கிரக சேர்க்கையால் மனதைரியம் உண்டாகும். சற்று தடுமாற்றம் ஏற்பட்டாலும் தைரியமாக செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள். முன்கோபத்தை குறைத்து கொள்வது நல்லது. பூமி லாபம் உண்டு. கட்டுமான பணிகள் சிறக்கும். வியாபாரத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். உங்களை பற்றி குறை கூறுபவர்களுக்கு தக்க பதிலடி கொடுப்பீர்கள். 4ஆம் இடத்தில் உள்ள சனி செவ்வாயை பார்ப்பதால் பூமி, வீடு, மனை வாங்குவீர்கள் அல்லது வீடு கட்டி கொண்டு இருப்பது சுபமாகும். உங்களது தனித்திறமை வெளிப்படும். கலைத்துறை சிறக்கும். வெளிநாடு செல்ல நண்பர்களின் உதவி கிட்டும். தனவரவு, தனலாபம் அதிகமாகும். தனுசு ராசி அன்பர்களே, மனமகிழ்ச்சி உண்டாகும். உடல் உபாதைகளுக்கு சற்று ஆறுதல் கிடைக்கும். கால் நரம்பு பிரச்சனைகளுக்கு மருத்துவ உதவி தேடுவீர்கள். தேவையில்லாத கோபம், சண்டை, சச்சரவு வராமல் பார்த்து கொள்ளவும். கடன் தொல்லை தீரும். உத்தியோக சம்பந்தமாக வெளியில் செல்வீர்கள். உங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் 5 கிரக சேர்க்கையால் நினைத்தது நிறைவேறும். தொழிலில் இருந்து வந்த போட்டி, பொறாமை விலகும். வியாபார நிமித்தம் அயல்நாடு செல்வீர்கள். திடீர் தனவரவு உண்டாகும். புதிய தொழில் வாய்ப்புகள் உங்களை வந்து சேரும். ஆதாயம் அதிகமான நாளாக இன்று உங்களுக்கு அமையும். மகர ராசி அன்பர்களே, தொழில் லாபம் பெருகும். புதிய முயற்சி வெற்றியாகும். கால்நடைகளால் ஆதாயம் பெருகும். புதிய தொழில் நிமித்தம் சற்று மன வருத்தம் உண்டாகும். சகோதரர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும். குடும்ப சொத்து உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்பு உண்டாகும். தாயால் ஏற்பட்ட சங்கடங்கள் மாறும். வீண் பழி கேட்க வேண்டி வரும். கோர்ட்டு, கேஸு, வழக்கு சற்று இழுபறியாகும். வரவேண்டிய பணம் சற்று தாமதமாக வந்து சேரும். காணாமல் போன பொருளால் மனக்கவலை வரும். மாமியார் கலகம் சற்று கவலை அளிக்கும். வீண் வம்பு வழக்கு செய்யாமல் இருத்தல் உங்களுக்கு இன்று நல்லது. கும்பராசி அன்பர்களே, உங்களது ராசியால் உள்ள சனியால் பூமி லாபம் கிட்டும். 4ஆம் இடத்தில் உள்ள 5 கிரக சேர்க்கையால் தாயார் வழி தனவரவு, பூமி லாபம், பழைய பூர்வீக சொத்துக்கள் வந்து சேரும். நண்பர்களால் உதவி உண்டு. கால்நடைகளால் லாபம் வந்து சேரும். பிடிவாதத்தை தவிர்ப்பது சற்று நல்லது. வியாபார நிமித்தம் அலைச்சல் அதிகமாகும். தனலாபம் உண்டு. செலவுகள் சற்று அதிகமாக உண்டாகும். நண்பர்களால் சற்று சிக்கல்கள் வந்து சேரும். பணவிரய செலவு உண்டாகும். தொழில் மாற்றம் உண்டு. குடும்ப பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். மீனராசி அன்பர்களே, சுப நிகழ்ச்சி இல்லத்தில் நடக்கும். கனவுகள், ஆசைகள் நிறைவேறும். பலவிதமான உதவிகள் கிட்டும். தூக்கம் சற்று குறையும். தேவையில்லாத கவலைகள் உண்டாகும். தனவரவு அதிகமாகும். பிள்ளையில்லா குறை தீரும். திருமண ஒப்பந்தம் கைகூடும். காதல் தோல்வியடையும். எதிர்பாராத உதவிகள் கிட்டும். ஊர் விட்டு ஊர் செல்வீர்கள். ஆன்மீக பணிகள் சிறப்பாக இருக்கும். வியாபார லாபம் இரட்டிப்பாகும். தொழிலில் ஏற்பட்ட சிக்கல்கள் தீரும். சட்ட பிரச்சனை முடிவுக்கு வரும். நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறும். பிள்ளைகளால் ஏற்பட்ட மனசங்கடம் தீரும். கால்நடைகளால், உணவு சம்பந்தமான தொழில்களால், மருத்துவம் சார்ந்த தொழில்களால் லாபம் பெருகும். இறைவனின் அருளால் சர்வ ஐஸ்வர்யங்களும் நிறையட்டும். மீண்டும் நாளை ஆன்மீக பதிவில் சந்திப்போம். நன்றி அன்பர்களே.